Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Demon Slayer episode 63 part 3. ஓபன் பண்ணா போன எபிசோடு ஹிமஜிமா அந்த கிபுட்சுஜி முசனோட மண்டையிலே ஒரு போடு போட்டான்ல, அவ்வளவுதான் தலை தெரிச்சிருச்சு. உடனே அவனுக்கு ஒரு பிளாஷ்பேக். வேற ஒண்ணும் இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் ஹிமஜிமா மாஸ்டரை மீட் பண்ணும்போது ஹிமஜிமாவோட வயசு பாத்தீங்கன்னா 18, ஆனா மாஸ்டரோட வயசு பாத்தீங்கன்னா 14. அவனால அதை நம்பவே முடியல. பின்ன டீமன்ஸை வேரோட அழிக்கணும்னு சுத்திட்டு இருக்க ஒருத்தர் என்னை விட 4 வயசு கம்மியான்னு. அவர் பாத்தீங்கன்னா இவனை பார்த்த உடனே எனக்கு புரியுதுப்பா, நீ மத்தவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் பயங்கரமா சண்டை போட்டான்னு, நீ ஒண்ணு கொலகாரம் கிடையாதுன்னு சொன்ன உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அப்படியே அழுக ஆரம்பிச்சிருவான். ஏன்னா யாருமே இவனை நம்பாம கொலகாரன்னு சொல்லி தூக்கி ஜெயிலேயே போட்டாங்க. கடைசியில ஒருத்தராச்சும் வந்து இப்படி நல்ல விதமா பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவங்கிட்ட ரொம்பவும் கைண்டா பேசுவாரு. அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மத்தவங்க எல்லாம் என்ன சொல்லணும்னு அவன் ஆசைப்பட்டானோ அது எல்லாத்தையுமே அவரு சொல்றாரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆரம்பத்துல அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் கடைசி சாகுற வரைக்கும் இருந்தாரு. கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அதான் படுத்த படுக்கையானாரு. அப்ப சொல்றான், அப்பவே மனுஷன் கணிச்சு வச்சிட்டாரு அடுத்த 5 நாள்ல கண்டிப்பா முசன் வருவான்னு. அந்த டைம்ங்கும் போது என்ன பகடக்காயா வச்சு அவனை போட்டு தள்ளிரு, மெயினா அவன் தலைய தனியா செதற விட்டுருங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்படி எல்லாம் சொன்னா முதல்ல அவன் ஏத்துக்குவானா? ஏன் இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா ஜஸ்ட் இது ஒரு இன்ட்யூஷன் தான், வேற ஒன்னும் பெருசா இல்லாம பாரு. அவரோட ஸ்பெஷலான வாய்ஸை வச்சு அதை இன்ட்யூஷன் சொல்றாரு. எப்படியும் அவரோட இன்ட்யூஷன் கரெக்டா தான் இருக்குங்கிறது இவனுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவரால் ஃபியூச்சரை பார்க்க முடியும். அதை வச்சே அவர் நடக்க போற ஏகப்பட்ட பிரச்சனையை தவிர்த்து இருக்காரு. இவருக்கு நல்லாவே தெரியும் மத்த ஹஷிராஸ் யாருமே இவரை யூஸ் பண்ணி அவனை கண்டிப்பா அட்டாக் பண்ண மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. சோ உங்ககிட்ட மட்டும்தான் என்னால இதை கேட்க முடியும். சோ தயவு செஞ்சு இதை எனக்காக பண்ணு அப்படின்னு கேட்ட உடனே அவனுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. அவன் சும்மாவே தாரையா உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். அவனை நம்பின மாஸ்டர் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்ய சொல்லும் போது சும்மாவா கதறி கதறி அழுவான். உங்களோட கடைசி விருப்பம் அதான்னா நான் கண்டிப்பா பண்றேன் மாஸ்டர் அப்படின்ட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணுவான். இன்னொரு ரெக்வஸ்டும் வச்சிருப்பாரு, என்ன ஆனாலும் சரி இதுக்கப்புறம் என்னோட குழந்தைங்க யாருமே இறக்க கூடாது, அதுதான் என்னுடைய கடைசி ஆசைம்பாரு. அவர் குழந்தைங்கன்னு சொல்றது ஹஷிராஸும் டீமன் ஸ்லேயர் காப்ஸையும் தான். அவர் பிரெடிக்ட் பண்ண மாதிரியே கரெக்டா முசனும் வந்தான்ல, அதனாலதான் மத்த ஹஷிராஸ் எல்லாம் வேற எங்கேயோ இருந்து ஓடி வரும்போது இவன் எங்க ஸ்பாட்ல இருந்திருக்கான். முசனோட மண்டைய ஒரே அடியில பொழந்துட்டான்ல, என்ன திருப்பி உருவாயிருது. இப்போ நார்மலா ஒரு டீமனோட தலையை செதறடிச்சிட்டா அது உடனே செத்து போயிடும். ஆனா இவன் சாக மாட்டேங்கிறான். இந்த மேட்ரு அவருக்குமே நல்லா தெரியும். அவனை சாகடிக்க கூடிய ஒரே ஒரு விஷயம் சூரிய வெளிச்சம் மட்டும்தான். இருந்தாலும் அவன் தலையை அடிச்சு உடைச்சு நீ அவனை காலி பண்ண ட்ரை பண்ணி பாரு. அப்படி ஒருவேளை அவனை தடுக்க முடியலையா, சூரியன் வர்ற வரைக்கும் அவனை விடாத, அடிச்சு அவனை கதற விட்டுக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்ன ஒரு கொடுமைன்னா நார்மலான டீமன்ஸே அவ்வளவு வேகமா ரீஜெனரேட் ஆகும். இவன் தான் அதுங்க எல்லாத்துக்குமே தலைவன். இவனோட ரீஜெனரேஷன் பவரை பத்தி சொல்லவா வேணும்? டப்புன்னு டேமேஜ் ஆன பார்ட்ஸ் எல்லாமே சரியாயிரும். இவனுக்குமே கொஞ்சம் திகிலா தான் இருக்கும். ஏன்னா இவன் ரெடி ஆகிறதெல்லாம் பார்த்தாலே தெரியுது இவன் எந்த அளவுக்கு கொலவெறித்தனமான ஆளுன்னு. ஏன்னா அவ்வளவு பெரிய பாம் பிளாஸ்ட்ல இருந்து எஸ்கேப் ஆகி மறுபடியும் ரீஜெனரேட் ஆகியிருக்கான்ல. இப்படி இருக்கும்போது டெஃபினட்டா அத்தனை ஹஷிராஸ் வந்து இவன் கூட சண்டை போட்டாலுமே இவனை ஜெயிக்க முடியாது. இவ்வளவு அட்டாக் பண்ணியுமே அவன் பாடியில எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குங்கிறத நல்லாவே பார்க்க முடியுது. இப்போதைக்கு சூரியன் வர்ற வரைக்கும் இவனை எப்படியாச்சும் ஹோல்டு பண்ணியே ஆகணும், இல்லைன்னா இதுக்கப்புறம் நமக்கு வாய்ப்பே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வேகமா வருவான். அவன் ஸ்டைல்ல அட்டாக் பண்ணுவான். அவன் பண்ற அட்டாக் எல்லாத்தையுமே நம்மளால அடிச்சு திரிக்க விடுவான். சோ இப்படி இங்க பெரிய கலவரம் போயிட்டு இருக்கும். முதல்ல சனமி அங்க அடிச்சு புரண்டு வந்து சேர்ந்துருவான். வந்தவன் அவனை பார்த்த உடனே நீதானா அப்படின்ட்டு வெறி கொண்டு கத்திட்டு அட்டாக் பண்ண போவான். அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு வாயடைச்சு போயிருவாங்க. ஏன்னா ஆன பிளாஸ்ட்ல மாஸ்டரோட பாடியில இருக்க ஒரு சின்ன பீஸ் கூட கிடைக்காது. அப்படி ஒரு பிளாஸ்ட் மொத்தமா எரிஞ்சு காத்தோட காத்த கரைஞ்சிட்டாரு. இப்போதைக்கு அங்க இருக்கிறது முசன் மட்டும்தான். இமேஜுமே மாஸ்டர் மாஸ் காட்டிட்டாரு. அவர் மட்டும் இப்படி ஒரு பிளான போலன்னா இவனை நேரத்துக்கு பிடிச்சிருக்கவே முடியாது. அவர் பிரில்லியன்ட்னு அவரை பாராட்டி தள்ளிட்டு இருப்பான். இப்ப என்னன்னா ஹஷிராஸும் அங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அத்தனை பேரும் இருக்கிற வெறியில இவனை போட்டு சாத்துனானுங்கனாலே போதும், சோலி முடிஞ்சது. முன்னாடியே இமேஜுமே சொல்லிடுவான், இங்க என்னதான் அவன் தலையை வெட்டினாலும் அவன் திருப்பி தலையை வர வச்சுக்கிட்டே தான் இருக்கான், அதனால வேலைக்கே ஆகாதும்பா. பட் யாருமே அதை லிசன் பண்ண மாதிரி இல்ல. ஏன்னா அத்தனை பேரும் கிபுட்சுஜி முசனை முதல் டைம் பாக்குறாங்களா, பார்த்துட்டு இப்ப பயங்கர ஷாக்ல இருக்காங்க. இது அவனான்னு. ஏன்னா யாராலையும் நம்ப முடியல. அதுக்கப்புறம் வரும் பாருங்க அத்தனை பேர்த்துக்கும் ஒரு வெறி. ஆளாளுக்கு அவங்க ஸ்டைல்ல சும்மா அட்டாக் பண்றதுக்காக பாஞ்சு போவாங்க. அதுவும் ஒரே மாதிரி போவாங்க. அவ்வளவுதான் சோலி முடிஞ்சேன்னு பார்த்தா அந்த செகண்ட் கிபுட்சுஜி அப்படியே வில்லத்தனமா ஒரு சிரிப்பான். டப்புன்னு அத்தனை பேரும் அந்த இன்ஃபினிட்டி கேசல் இருக்கே அதுக்குள்ள விழ ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைம் கெனியா பாத்தீங்கன்னா ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். அவனுமே டப்புன்னு அந்த இன்ஃபினிட்டி கேசல்குள்ள விழுவான். எல்லாம் விட காமெடி என்னன்னா நம்ம இனசுக்கே இருக்கானே, அப்பாடா யாரும் இல்ல, இந்த ஃப்ரையை இன்னைக்கு ஒரு புடி
புடிச்சிட வேண்டியதான்னு எடுத்து வாயில வைப்பான். சட்டக்குன்னு உள்ள விழுவான். இப்படியே டீமன் காப்ஸ சேர்ந்த அத்தனை பேருமே அந்த இன்ஃபினிட்டி கேசல்குள்ள விழுவாங்க. ஆக்சுவலா இதெல்லாமே பண்றது யாரு? அந்த நக்கிமேங்கிறவ தான். அவ தான் யார் யார் எங்க இருக்கான்னு சொல்லி ஒரு ஒத்த கண்ணை அனுப்பி விட்டு பாத்துக்கிட்டு இருக்காளே. சோ அட் டைம்ல அவங்க எல்லாத்தையுமே இங்க வர வைக்கிறதா அவ தான். எல்லாம் அப்படியே கத்திட்டே விழுவானுங்க. ஐயோ 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 ஐயோன்னு. இனசுக்கியா தான் காமெடி. இப்படி ஒரு இடத்துக்குள்ள விழுந்தா கொஞ்சமாச்சும் பதட்டம் இருக்கணும். ஆனா ஜாலியா சிரிச்சுக்கிட்டே அந்த பன்றியோட கேப்ப தலையில மாட்டிக்கிட்டு கத்தி எடுத்துக்கிட்டு வெறித்தனமா சண்டைக்கு போவான். என்னடா நடக்குது இங்கன்னு கத்திக்கிட்டு கிடப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஜெனிட்சு அவனுமே உள்ள வந்துட்டான். அவன் ஃபர்ஸ்ட் கண்ணை மூடிட்டு தான் கீழே வந்த மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணை ஓபன் பண்ணிடுவான். என்னன்னா பையன் இப்ப கண்ணை மூணா தான் அட்டாக் பண்ணுவான்ட்டு இல்ல, கண்ணை திறந்து வச்சாலுமே சம்பவம் பண்ணுவான் போல. முன்ன மாதிரி இல்ல, இப்ப தெளிவாயிட்டான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு அஷிராஸும் அசந்து போய் பாத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு வைங்களேன். எக்ஸப்ட் நம்ம சனமி ஒபனை இவங்க தான் முன்னாடியே இதை பாத்துருக்காங்களே. அப்ப கரெக்டா டான்ஜிரோ மட்டும் ஒரு இடத்துல போய் லேண்ட் ஆவானா. அந்த டைம் முசன் இருந்துகிட்டு என்னங்கடா என்னைய கார்னர் பண்ணி லாக் பண்ணிட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சில்லி பாய்ஸ், நீங்க தான் இப்ப மாட்டிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் நீங்க ஸ்ட்ரெயிட்டா நரகத்துக்கு தான் போறீங்க. இங்க இருக்க இடம் சாதாரண இடம் இல்ல. இந்த இடம் ஃபுல்லா டீமன்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா உங்க எல்லாத்தையும் வச்சு நான் செய்ய போறேன். அதுவும் ஒவ்வொருத்தரையும் துட்டிக்க செய்வேன். அப்படி இப்படின்னு பயங்கரமா சவால் விடுவான். இப்ப பிரச்சனை என்னன்னா இவங்க வெளியே இருந்தாதான் சன்லைட் வரும். அவனை அட்டாக் பண்ணி சமாளிச்சுட்டே இருந்தாங்கன்னா சன்லைட்டை வச்சு இவனை காலி பண்ணிடலாம். ஆனா இப்ப இன்ஃபினிட்டி கேசல்குள்ள வந்துட்டாங்க. இங்க டெஃபினட்டா சன்லைட் வராது. அப்படின்னா இவங்க சண்டை போட்டு தான் அவனை ஜெயிச்சாகணும். அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாச்சு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நம்ம பைய கீழே விழும்போதே தெளிவா சொல்லிடுவான். டே முசனு, நீ தாண்டா நரகத்துக்கு போற. என்ன ஆனாலும் சரி எங்க கிட்ட இருந்து நீ தப்பவே முடியாது. நான் சம்பவம் செய்யாம விட மாட்டான்டான்னு வெறியோட கத்துவான். அவன் அதுக்கு மேல பல்ல கடிச்சுக்கிட்டு அப்படின்னா வாடா டான்ஜிரோ கமடோ நீயா நானான்னு பாத்துடலாமா. நம்ம பையலும் பார்த்துட்டு கன்ஃபார்மா நான் உன்னைய தோக்கடிக்காம விட மாட்டான்டான்னு அந்த கத்துவான். அதுவும் கீழே வில அந்த கத்துறான். மொத்தத்துல ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு இதுக்கப்புறம் நடக்க போகிறது. இனி இதுக்கப்புறம் இவங்க முசனை எப்படி தோக்கடிக்க போறாங்கன்னு தான் தெரியல. ஆக்சுவலா இதோட எபிசோட்ஸ் எல்லாம் முடியுது. இதுக்கப்புறம் எபிசோட் ரிலீஸ் ஆகல, இன்னும் சொல்ல போனா ஆகாது. ஏன்னா அடுத்த சீசனை மூவியா தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுவும் ஒரு ட்ரையாலஜியா. அது வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பெரிய சம்பவம் நடக்க போகுதுங்கிறத வாயை பொளந்துகிட்டு பார்ப்போம். டாடா.